பாஜக கூட்டணியில இருக்கும் வர கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இல்ல விசிகாவாகட்டும், இப்ப வந்த தாவேகாவாகட்டும் யாருமே கூட்டணியில சேர மாட்டாங்க அதிமுகவோடு. இத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க பிரதமர் திரு மோடியும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும். அதே நேரத்துல பாஜக கூட்டணியை விட்டு முழுமையாக வெளியில போயிட முடியாது திரு எடப்பாடியால, அதிமுக பொதுச் செயலாளர். அந்த அளவுக்கு சுத்தி சுத்தி பல்வேறு செக்குகளையும் வச்சிருக்காங்க. ஏற்கனவே புரிஞ்சிருப்பீங்க. சில முன்னாள் அமைச்சர்களுக்கு தலைக்கு மேல விசாரணை கத்திகளும் தொங்கிக் கொண்டிருக்கு. பல பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணிய ஓராண்டுக்கு முன்னாடியே இங்க சென்னைக்கு வந்து உறுதிப்படுத்திட்டாரு அமித்ஷா. சோ வசமா இப்படி லாக் பண்ணிட்டதால அடுத்து தங்களுடைய ஆட்டத்தையும் தொடங்கிட்டாங்க. அதில் ஒன்றுதான் ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. அதற்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஏமாளிகள் கிடையாது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் திரு எடப்பாடி பேசியதாகட்டும், அடுத்து தாவேகா, நாத்தாக்கா இப்படி பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பதும். ஆனாலும் முன்ன சொன்னது போலதான் பாஜக இருக்கும் வரை இந்த கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த இடத்துல கூடுதல் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க பாஜக. அமைதி மோட்ல தான் இருந்துட்டு இருக்கு அதிமுக. இதையே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வர நேரத்துல அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத இன்னும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வோம் திட்டமிட்டிருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர் நிர்வாகிகள்.